ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணது ஃபுல் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் திருமலா, திருப்பதி, தலக்கோனா, ஒண்டிமிட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குண்டான அக்காமடேஷன் அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது மட்டும்தான் பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்கள் லக்கி டிப், ஆர்ஜி த சேவா, ஃப்ளோட் ஃபெஸ்டிவல், சீனியர் சிட்டிசன், வர்ச்சுவல் சேவா, 300 ரூபாய் தர்ஷன், அங்க பிரதட்சணம், இதில் குறைஞ்சது 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கீங்க, புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிற அக்காமடேஷன் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். 2 விதமாக புக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்க ஒரு விதமாக புக் பண்ணிக்கலாம், தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்க இன்னொரு விதமாக புக் பண்ணிக்கலாம். ரெண்டத்தை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமலாவில், அதாவது மலை மேலே ஸ்டே பண்ணணும், கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயில்கிட்ட இருக்கிற தொல்லப்பா கார்டன்ஸில் தர்ஷன் டிக்கெட் இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ நீங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த தர்ஷன டிக்கெட் மூலமாக தான் நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும். அந்த தர்ஷன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் 258 போல் ஏதாவது ஒரு இதில் லாகின் செய்துக்கோங்க. ஒன்று ஆப், இல்லை போர்ட்டல், ttdevastanam.ap.gov.in, எதில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் லாகின் செய்யுங்க. 3 மணி போல் அக்காமடேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லினா தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்க திருமலாவில் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்க்ளூசிவ்லி திருப்பதினா தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்க திருப்பதியில் புக் பண்ணிக்கணும். அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசமோ, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ, அந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதவம் காம்ப்ளெக்ஸோ, மினிமம் ரூம்ஸ் தொல்லப்பா கார்டன்ஸ் திருச்சானூரோடதும் இருக்கும். தர்ஷன் டிக்கெட் மூலமாக புக் பண்ணிக்கிறது. தர்ஷன் டிக்கெட்டே இல்லை அப்படிங்கிறவங்க திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். தலக்கோனா, ஒண்டிமிட்டாங்கிறதெல்லாம் திருப்பதிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது. ஒண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு போகிறீங்க, தலக்கோனாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு திருமலா உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அது சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அது கிளிக் பண்ணிக்கணும். நான் 2 தர்ஷன் போட்டிருக்கேன், 3 தர்ஷன் போட்டிருக்கேன், 3த்துக்குமே ரூம் புக் பண்ணிக்க முடியுமானா முடியாது. ஒரே லொக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு தர்ஷனத்துக்கு தான் அனுமதிப்பாங்க. அதுவும் ஆக்டிவ் புக்கிங் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியில் ஏதோ அந்த ஆதாரில் ஒரு ரூம் போட்டிருக்கீங்க, மறுபடியும் பிப்ரவரியில் போகிறதுக்கு 30 நாள் டைம் கேட்பாங்க அதே லொக்கேஷனில். ஸோ அப்போயும் புக் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் வேணால் மாற்றி புக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் புக்கிங் 30 நாளுக்கு கம்மியாக இருந்தால் புக்கிங் ஆகாது. ஆதார் கணக்குப்படி சொல்கிறேன். நீங்கள் ஜனவரி மாதத்துக்கு வேறு மொபைல் நம்பரில் புக் பண்ணியிருப்பீங்க, பிப்ரவரி மாதத்துக்கு வேறு மொபைல் நம்பரில் புக் பண்ணியிருப்பீங்க, அப்போ புக் ஆகுமானா அது கணக்கு கிடையாது. ஆதாரில் ஜனவரியில் ஏதோ ஒரு டேட்டுக்கு புக் பண்ணியிருக்கிறீங்க, 30 நாளுக்கு கம்மியாக அதே லொக்கேஷனுக்கு திருமலானா இப்போ திருமலாவுக்கு பிப்ரவரியில் 30 நாளுக்கு கம்மியாக புக் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் திருப்பதிக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் புக் அக்காமடேஷன் இருக்கும். 2 பேருக்கு நீங்கள் மேலே புக் பண்ணியிருக்கிறீங்க, 2 பேர்லேருந்து அப்படின்னா அதை கிளிக் பண்ணோன்னே திருமலாவா திருப்பதியான்னு கேட்கும். திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம். ஸ்கேன் பண்ணிவிட்டு திருமலா ஏஆர்பி கவுண்டரை மட்டும்தான் போய் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். திருமலா லொக்கேஷன்னா ஒரு 10 நிமிஷம் அங்கேயே தான் இருக்கணும், போயிடக்கூடாது. இன்கேஸ் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார எஸ்எம்எஸ் நமக்கு வரலன்னா மறுபடியும் நேரில் போய் கேட்கணும். எங்களுக்கு இன்னொருத்தவங்க டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க, அவங்க நம்பரில் தான் ரூமும் போட்டிருக்காங்க, அந்த மொபைல் நம்பர் தான் தேவையா அப்படின்னா தேவையில்லை, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க மொபைல் நம்பருக்கு தான் போகும். அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருங்க, எந்த எஸ்எம்எஸ் வந்தாலும் உடனே அனுப்பிச்சுட்ருங்கன்னு சொல்லிட்டு. சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டர் நீங்கள் புக் பண்ணுற ஸ்லாட் படி போனால் ஓப்பனில் இருக்கும். இந்த 6 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் போய்க்கலாம். 6 மணி நேரத்துலேருந்து லேட்டாக போனீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அங்கே போய் ஸ்கேன் பண்ணி குறிப்பிட்ட டைம்குள்ளார ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அப்பயும் கேன்சல் ஆகிடும். ஸோ 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் போய் கேட்டுட்டு அவங்க சொல்லிவிடுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வரும் எந்த இடத்துல நமக்கு ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு.
அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுத்து ரூம் எடுத்துக்கலாம். யாரோடது நீங்கள் இப்போ புக்கிங் அப்போ 2 பேர் அதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் அவங்க ஆதார் காமிச்சு ரூம் எடுத்துக்க முடியும். சீனியர் சிட்டிசன் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலுமே இந்த அக்காமடேஷன் தான் புக் பண்ணிக்கணும். அட்டெண்டரோடு நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா தான் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் இருக்கிற ரூமை அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு டிக்கெட்டுக்குன்னு பிரித்து கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் நாம் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும். இந்த ஸ்லாட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம் நம்ம எப்போ போய் ரீச் ஆகுங்கிறத முதலையே சூஸ் பண்ணிவிட்டு டேட் எப்போனா நீங்கள் எப்போ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளும் ஓப்பன் ஆகும். அந்த 2 நாளில் நீங்கள் எந்த ஸ்லாட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த 4 ஸ்லாட்டில். ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தீங்க நாங்கள் காலையில் தர்ஷன் பார்த்துட்டு ரூம் எடுக்கலான் இருக்கோம் அப்படின்ட்டு. ரூம் எடுக்கலாம், அந்த தர்ஷன் டேட்டுக்கும் முதல் நாளும் ஓப்பன் ஆகிறத எப்போ அவைலபிளாக இருக்கலாம். அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். 24 மணி நேரத்துக்கு தான் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்க முடியும். ஆஸ் பர் ரூல் 24 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னா இருந்தால் கீ வாங்குறப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. அவர் சொல்கிற முடிவு தான் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் புக் பண்ணுறப்போ 2 பேர் தான் நம்ம கிளிக் பண்ணி புக் பண்ணாலுமே ஒரு ரூமில் எத்தனை பேர் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா 2 பேர் கிளிக் பண்ணால் போதும், வேறு எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். தர்ஷன் டிக்கெட் மூலமாக புக் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு 2 பேரை செலக்ட் பண்ணுங்கள், அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடும். பேமெண்ட் செக்ஷனுக்கு போய் பே பண்ணிக்கோங்க. 100 ரூபா ரூம் இருக்கும், அதுக்கு காஷன் டெபாசிட் 600 ரூபா. ஸோ 500 ரூபா காஷன் டெபாசிட். ஸோ 600 ரூபா பே பண்ணணும். 999 ரூபாய்க்கு இன்னொரு 999 ரூபா பே பண்ணணும். இது ரெண்டுமே நான் ஏசி ரூம். ஏசி ரூம் இப்போ டேக்ஸு குறைஞ்சிருக்கு, அதனால் 3200 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு டேக்ஸு ரெண்ட்டோடு சேர்த்து இன்னொரு அமௌண்ட் வரும். ஏசி ரூம்க்கு சொல்கிறேன். காஸ்ட் அண்ட் டெபாசிட் நம்ம வக்கேட் பண்ண வித்தின் 1 டேயில் யூபிஐயில் பே பண்ணால் வந்துடுது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். ப்ராப்பராக கேன்சல் பண்ணணும். நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்து நம்ம ரூம் எடுக்கிறோமோ அந்த ஃபோட்டோ எடுத்த நபர் தான் போய் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து ரூம் கொடுக்கும்போது தான் நமக்கு காஷ் அண்ட் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். ஒரே தர்ஷன் டிக்கெட் மூலமாக திருமலாலையும் புக் பண்ணிக்கலாமா, கீழ் திருப்பதிலையும் புக் பண்ணிக்கலாமானா எனக்கு ஆறுது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிலர் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதாவது திருமலாவுக்கு புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே புக்கிங் லிங்கில் போய் பார்த்தா கீழ் திருப்பதிக்கும் புக் ஆகுதுங்கிறாங்க. பட் எனக்கு எப்படின்னா இப்போ திருமலாவுக்கு ரூம் போட்டுட்டேன்னா அந்த புக் அக்காமடேஷன் லிங்கே பிளாங்க் ஆகிடுது. ஒரு சிலர் புக் ஆகுதுங்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனை ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லொக்கேஷனை. இன்கேஸ் திருமலாவுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கலனா கீழ் திருப்பதியில் கூட புக் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் நம்ம ரூம் சூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ஸ்டே பண்ணணுமா இல்லை பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஸ்டே பண்ணணும்னா எந்த ரூம் தேவைப்படும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். 50 ரூபா ரூம் வேணும்னா திருமலாவில் மட்டும்தான் நேரில் தான் போய் எடுத்துக்க முடியும். அண்ட் தர்ஷன் டிக்கெட் நம்ம எப்போயுமே கேன்சல் பண்ண முடியாது. பட் ரூம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். என்றைக்கு புக் பண்ணுறோமோ அன்றைக்கி ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டா மொத்த பணமும் நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி புக் பண்ணுறப்போ திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு ஸ்லாட் இருந்தால் ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு டேரிஃப் புக் பண்ணிக்கோங்க. திருமலானா அதே மாதிரி தான் கீழ் திருப்பதியில் கூட எல்லா டேரிஃபில் இருக்கிற ரூம்ஸ் பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். திருமலாவில் எங்கே ரூம் கிடைக்குன்னு இப்போவே நம்ம சூஸ் பண்ண முடியாது. மலைக்கு போய் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ரூம் அவைலபிளாக இருக்கோ அதை நமக்கு கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா ரூம்ஸ்லேயுமே வெந்நீர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட் அக்காமடேஷனில் போய் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சானூரில் பிப்ரவரியில் ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸ் அட்டன் பண்ண போகிறதா இருந்தாலும் நீங்கள் இப்போ தான் ரூம் புக் பண்ணிக்கணும். வேணும்னா தர்ஷன் டிக்கெட் வச்சு திருமலாக்கு இப்போ ரூம் புக் பண்ணிவிட்டு திருச்சானூருக்கு மினிமம் ரூம்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறதே மினிமம் ரூம்ஸ் தான். அதுக்கு நீங்கள் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் கூட புக் பண்ணிக்கலாம். திருப்பதின்னு இருக்குது பாருங்கள், 3rd ஆப்ஷன். அதன் மூலமாக போய் 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆதார் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணணும். இதே நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போனீங்கன்னா செலக்ட் பண்ணால் போதும். டிக்கெட்டே இல்லாமல் புக் பண்ணணும்னா 3வது ஆப்ஷன் திருப்பதி. எங்கே ரூம் கிடைக்குன்னா திருச்சானூரில் தான் ரூம் கிடைக்கும். அங்கே நீங்கள் புக் பண்ணுறப்ப 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். புக்கிங் ப்ரொசீஜர்லாம் சேம் தான். இந்த திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்ப மாதத்தில் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏசி ரூமுக்கு நம்ம பே பண்ணுறப்போ எப்போவுமே டேக்ஸோடு வரும். நான் ஏசி ரூமுக்கு அந்த ரூம் ரெண்ட்டோட இன்னொரு அமௌண்ட்டு சேம் அமௌண்ட்டு காஷ் அண்ட் டெபாசிட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஒன்று திருமலாலையோ, திருமலாவில் ஃபுல்லாகிடுச்சுன்னா கீழ் திருப்பதிலையோ.
கீழ் திருப்பதியில் நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம். நாள் ஸ்டே பண்ணுறோம். ஆன்லைனில் புக் பண்ணது. மறுநாள் திருமலா தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஆஃப்லைனில் அங்கே எடுத்துக்கலாமான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. யாராவது அப்படி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஆகும். ஏன்னா நம்ம லொக்கேஷன் மாற்றி தான் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. இல்லை உங்களில் வேறு ஒருத்தவங்களோட ஆதார் இருந்தால் அவங்க ஆதாரில் கூட நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி 3 மணி போல் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்கேஸ் கிடைக்கலன்னா வேறு என்னென்ன வழிகளில் அக்காமடேஷன் எடுக்கலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போயும் புக் பண்ணிக்கிட்டு வைகுண்ட துவாரத்துக்கும் புக் ஆகுது. போன வருஷம் ஆச்சு. ஆனால் போன வருஷம் அக்காமடேஷன் அப்போது புக் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. ஆக்டிவ் புக்கிங் ஏதாவது இருந்தால் அதுவும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இன்னும் அக்காமடேஷன் ரூல்ஸ் எதுவுமே டிடிடியில் சொல்லலை. வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு உண்டானது. அதனால் எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்கேஸ் இப்போ புக் பண்ணிக்கிறீங்க அப்புறமும் புக் பண்ணணும் அப்படின்னா அக்காமடேஷன் ரூல்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு உண்டானது டிடிடியில் எதுவும் அஃபிஷியலாக அப்டேட்ஸ் எதுவுமே இன்னும் சொல்லலை. சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.